வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியத்துல வாய் துர்நாற்றத்திற்கான ஒரு எளிமையான ஒரு சித்த மருத்துவ குறிப்பை பார்க்க போறோம். இது ஒரு தீநீர் முறை. நிறைய தீநீர் முறையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மிக எளிமையாக நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளான புதினாவினுடைய இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதனோடு கூட கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கலாம். அதனோடு கூட 2 லவங்க பூவை எடுத்துக்கொண்டு இஞ்சி ஒரு சிறு துண்டை எடுத்துக்கொண்டால் போதுமானது. இவைகள் அனைத்தையும் 200 மில்லி தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியா காய்ச்சிங்க. அதனை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதனோடு கூட பனை வெல்லம் தேவையான அளவிற்கு சேர்த்து காலை மாலை என்று 2 வேளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வாயில் இருக்கின்ற நச்சு நீர்கள் எல்லாம் வெளியேற்றும். இந்த ஈறு ஓரத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீரினால சில பேருக்கு பல் ஓரத்தெல்லாம் அப்படியே ரண மாதிரி ஆயிட்டு இருக்கும். இவர்களுக்கெல்லாம் கண்கண்ட மருந்தாக புதினா ஒரு காயக்கல்ப மருந்தாக செயல்பட்டு புதினாவில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் பல் ஈறுகளில் இருக்கின்ற நச்சு நீர்களை அகற்றி பல் ஈறுகளில் இருக்கக்கூடிய ரணத்தை குணப்படுத்தும். வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயிற்றிலே ஒரு விதமான ரணங்கள் கண்டு பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் பகுதிகள் முழுவதும் இவர்களுக்கு உஷ்ணத்தன்மையினால் அமிலத்தன்மை காரணமாக வாய்ப்பகுதிகள் முழுவதும் அனல் சேர்ந்து ஒரு விதமான ஈறுகளில் ரணங்கள் ஏற்பட்டு எங்கன்னா பேசும்போதே அவங்களுக்கு ஒரு துர்நாற்றம் வீசும். இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நாம் காய்ச்சுகின்ற இந்த தீநீர் ஒரு அருமருந்தாக விளங்கும்.